வணக்கம். ஒரு பண்டிகை மூலமா வாழ்க்கையோட மொத்த தத்துவத்தையும் புரிஞ்சுக்க முடியும்னா நம்புவீங்களா? ஆமாங்க, முடியும். இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பண்டிகை பத்தி தான். கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆனா இதுதான் தெலுங்கு மற்றும் கன்னட மக்களோட புத்தாண்டான உகாதி நமக்கு உணர்த்துற ஒரு தத்துவம். வாங்க, இது எப்படி சாத்தியம்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த பேர்ல இருந்தே ஆரம்பிப்போம். யுகாதி இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு புது சகாப்தத்தோட ஆரம்பம்னு அர்த்தம். அதாவது பங்குனி மாச அமாவாசை முடிஞ்சு பிரதம திதி ஆரம்பிக்கிற நாள் தான் யுகாதியா கொண்டாடுறாங்க. சோ இது வெறும் ஒரு புது வருஷம் மட்டும் இல்ல, ஒரு புது யுகத்தோட தொடக்கம். இது தெலுங்கு, கன்னட மக்களுக்கு மட்டுமான புத்தாண்டுன்னு நினைச்சிடாதீங்க. மகாராஷ்டிராவுல இத கூடிப்பாட்வான்னு சொல்றாங்க. சிந்தி மக்கள் இத சேட்டி சந்துன்னு கொண்டாடுறாங்க. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம புராணங்கள் படி பிரம்மதேவர் இந்த உலகத்தை படைக்க ஆரம்பிச்ச நாளும் இதுதானா. சரி, இப்ப இந்த பண்டிகையோட முக்கியமான தத்துவத்துக்கு வருவோம். அத நம்ம புரிஞ்சுக்க போறது ஒரு ஸ்பெஷலான உணவு மூலமா. ஆமாங்க, ஒரே ஒரு டிஷ். அது வாழ்க்கையோட மொத்த அர்த்தத்தையும் நமக்கு சொல்லித் தரப்போகுது. உகாதி கொண்டாட்டத்தோட ஹார்ட்னே சொல்லலாம். அதுதான் இந்த உகாதி பச்சடி. இதுல வாழ்க்கை அப்படியே பிரதிபலிக்கிற 6 விதமான சுவைகள் இருக்கு. கரெக்டா மிக்ஸ் ஆயிருக்கும். இங்கதான் இந்த பண்டிகையோட தத்துவமே ரொம்ப ஆழமா வெளிப்படுது. இதுல இருக்கிற ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. வெல்லத்தோட இனிப்பு, அது வாழ்க்கையில வர்ற சந்தோஷம். வேப்பம்பூவோட கசப்பு, அது நாம சந்திக்கிற கஷ்டங்கள். புளியோட புளிப்பு, அது நம்ம ஜெயிக்க வேண்டிய சவால்கள். மாங்காயோட துவர்ப்பு, திடீர்னு வர்ற ஆச்சரியங்கள். மிளகாயோட காரம், சில சமயம் வர்ற கோவம். கடைசியா உப்பு, அதுதான் வாழ்க்கையை ரசிச்சு வாழ்றதுக்கான ஆர்வம். சொல்லப்போனா நம்ம வாழ்க்கையும் இந்த பச்சடி மாதிரிதான். சந்தோஷம், துக்கம், வெற்றி, தோல்வின்னு எல்லாம் கலந்த ஒரு கலவை. எல்லாத்தையும் ஒரே மாதிரி சமமா ஏத்துக்கணும். இதுதான் இந்த பச்சடி நமக்கு சொல்லிக் கொடுக்கற பாடம். இந்த பச்சடி மட்டும் இல்லங்க, இந்த நாளை கொண்டாட இன்னும் நிறைய அழகான சடங்குகள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த புத்தாண்ட ஒரு புது தொடக்கமா மாத்துது. எல்லாரும் காலையிலேயே எழுந்து எண்ணெய் தேய்ச்சு குளிச்சு புத்தம் புது ட்ரெஸ் போடுவாங்க. வீட்டு வாசல்ல எல்லாம் கலர் கலரா ரங்கோலி கோலம் போட்டு மாயல தோரணம் கட்டி ரொம்ப சந்தோஷமா புது வருஷத்தை வரவேற்பாங்க. சரி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது. இது ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு பாரம்பரியம். இதுக்கு பேரு பஞ்சாங்க ஸ்ரவணம். மக்கள் எல்லாம் கோயில்லையோ இல்ல பொது இடத்துலயோ ஒன்னா கூடி வரப்போற வருஷத்தோட பலன்களை ஜோதிடர்கள் சொல்ல கேட்பாங்க. இது மூலமா எதிர்காலத்தை பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. அடுத்த வருஷத்தோட பலன்களை கிரகங்களோட நிலைய வச்சு ஒரு வானுலக அமைச்சரவை மாதிரி ஜோதிடர்கள் கணிப்பாங்க. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். இந்த வருஷத்தோட அந்த வானுலக அமைச்சரவையில ராஜா யாருன்னா சூரியன், அதாவது நம்ம நாட்டுக்கு பிரசிடென்ட் மாதிரி. மந்திரி, அதாவது பிரதமர் மாதிரி பொறுப்புல சந்திரன் இருக்கார். சேனாதிபதி, நிதி அமைச்சர்னு 2 முக்கியமான பொறுப்புகளையும் செவ்வாய் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி, அப்போ இந்த பஞ்சாங்கம் என்ன சொல்லுது? சில இடங்கள்ல ரொம்ப அதிகமா மழையும் சில இடங்கள்ல மழையே இல்லாமலும் போக வாய்ப்பு இருக்கு. அரசாங்கம் சில தைரியமான வலுவான முடிவுகளை எடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. அதே சமயம் ஆட்சியாளர்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு, மோதல்கள் வரலாம். சமுதாயத்துல சில கெட்ட சக்திகளோட செல்வாக்கும் அதிகரிக்கலான்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, ஒரு பக்கம் எதிர்காலத்தை பத்தின ஒரு நிச்சயமற்ற கணிப்பு, இன்னொரு பக்கம் வாழ்க்கையோட எல்லா சுவைகளையும் ஏத்துக்க சொல்ற ஒரு தத்துவம். இந்த 2ஐயும் எப்படி ஒன்னா சேர்த்து பாக்குறது? ஒரு பக்கம் வருஷத்தோட கணிப்புகள், அதுல சவால்கள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், வெற்றிகளும் இருக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் அந்த பச்சடி நமக்கு என்ன சொல்லுது? இனிப்பா இருந்தாலும் சரி, கசப்பா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில வர எல்லாத்தையும் பேலன்ஸ்டா ஏத்துக்கோன்னு சொல்லிக் கொடுக்குது. பாத்தீங்களா, பஞ்சாங்கம் எதிர்காலத்தை பத்தி ஒரு ஐடியா கொடுத்தாலும் அந்த எதிர்காலத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நமக்கு கத்துக் கொடுக்கறது அந்த உகாதி பச்சடி தான். இந்த புது வருஷம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், இல்ல சவால்களை கொடுக்கலாம், இல்லனா ஆச்சரியங்களை கூட கொடுக்கலாம். எது வந்தாலும் இந்த புது வருஷத்துல வாழ்க்கையோட எந்த சுகைய சந்திக்க நீங்க தயாரா இருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க எல்லாருக்கும் இனிய உகாதி நல்வாழ்த்துக்கள்.